கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். முன்னுக்கு வந்திருக்கின்றன. මම අද හවස කච්චතීව දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடற்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் விசேஷமாக இப்போ இடம்பெயர்ந்து அனாதையாக மாதிரி தான் திடீரம். இப்போ நாங்கள் சந்தோஷத்துக்காகத்தான் வந்து இதை பார்க்க வந்து நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எங்களை இடம் விடுபடமோன்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம். ජනාධිපතිතුමා හා ඇමතිතුමා හා අමාර දීවර අමාර கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இந்த முறையை வணக்கம். தொடர்ந்து நமது நாட்டிலே ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம். மாவட்டத்தில் சர்வதேச மட்டத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை ஆரம்பித்து இனவாதம் தலை தூக்க கூடாது. யாழ் நூலக சாலை தீட்டு கொளுத்திய சம்பவம் අපේ රට ඉතිහාසයේ ඉතාමත් පාපමීය අලු පැල්මක්. நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பாவித்தனமான ஒரு செயலாக இருக்கிறது. இனவாதிகளின் தேவைக்கேற்ப அதை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ඒවා ඉතිහාසයේ வழங்க முடியாத தவறுகளாக இருக்கின்றது. අලු පැල්ලම් බවට පත් වී තිබෙනවා. அது புள்ளிகளாக மாறி இருக்கிறது. யாழ் நூலக சாலை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக රුපියල් කෝටි 10ක් වෙන් කරා. 10 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். நிலத்தை தோண்டும் போது අපේම මිනිස්සුන්ගේ ඇටසැකිලි හම්බ වෙනවා. எமது நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுதல் கண்டறியப்பட்டது. ආන්දෝලනයේ පරියාල நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அலுவலகத்தை திறந்து வைத்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ள முடியும். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மயிலட்டி துறைமுகம் யாழ்ப்பாணம். இன்றைய தினம் வந்து ஜனாதிபதி இந்த இடத்த வருகை தந்திருக்கின்றார் கட்டுமான பணிகளுக்காக. அந்த காணொலி தான் இடம்பெற போகுது. வாங்க பார்ப்போம். என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவாங்களோட வாங்க முழுமையாக பார்ப்போம். நிற்கிற வாங்க வந்து இந்திய விசப்பாடுகள் இங்கே பாருங்க. பாருங்க வந்து மயிலட்டி துறைமுகம். இந்த இடம் வந்து இராணுவத்தில் வற்றது போலீஸின் பாதுகாப்பாகவே இருக்கின்ற இந்த இடம் பாருங்க. இன்னும் சற்று நொடிகளில் கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்திலே வருகை தந்து விடுவார். ஆகவே அனைவரும் அமைதியாக இருந்து இந்த ஒத்துழைப்பை தருமாறு சொல்கிறோம். ඊළඟට ප්‍රධාන ආරාධනා විසින් මෛත්‍රී දීවරවරායේ තුන්වෙනි අදියර ගොඩ නැගුණි. උවැඩසටහන් ඊළ වශයෙන් ආරම්භ කිරීම සිදු කරන්න ලැබෙනවා. මේ සඳහා ජනාධිපතිතුමා හා ඇමතිතුමා හා අමාර දීවර අමාත්‍යාංශයේ ලේකම් යන විසින් මේ සිදු කරන්න ලැබෙනවා. ஜனாதிபதி அவர்களும் அதேபோல் கடலியல் நீரியல் கடல்வள அமைச்சர் அவர்களாலும் இந்த நிகழ்வு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதோ கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இந்த முறையை நோக்கி வந்த உள்ளார். ஆகவே அனைவரும் அமைதியாக வீட்டிற்கும்படி அன்று வருகிறோம்.
සමගම සාමර සබත් අනකී ගරු රාමලිංග සම්ප්‍රදායක අමසිරුවාව අපි ආදරේ வணக்கம். இன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த தோழர் அனுகுமார் சாநாயக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கௌரவ ஆளுநர் அவர்கள், அதே போன்று எங்களுடைய அமைச்சின் தலைவர்கள், செயலாளர்கள், தவிசாளர்கள், அதே போன்று பிரதேசத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள், அதே போன்று இராணுவத்தில் இருக்கின்ற தளபதிகள் எல்லோருக்கும் விசேடமாக வருகை கொண்டிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போன்று மீனவர் சங்கங்கள், மீனவர் சங்கத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைகளே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, விசேடமாக இன்றைக்கு மயிலட்டிக்கு ஒரு முக்கியமான நாள். மயிலட்டி துறைமுகம் என்பது இது இன்று நேற்றல்ல, இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும். இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்றுள்ளே இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய மீனவர் துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கு இருக்கின்ற மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலே கூடுதலாக அதாவது 2வது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது கடல் தொழிலை அல்லது மீன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்பட்டது. அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் 127% மீன்கள் எங்கிருந்து சென்றிருந்தால் வேண்டுமல்ல, இங்கிருந்தால் சென்றது. அப்ப அந்த வகையில் இந்த மீன்பிடி துறைமுகம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டால் கூட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமைகள் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கை உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடல் தொழிலாளர்களுடைய அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இன்று வரைக்கும் மீள முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இந்த வகையான பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கு. இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்களுடைய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பாரிய முரண்பாடுகள், குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிலைமையின் கீழ் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தங்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடி துறைகளையும் பயன்படுத்துகின்ற போக்கும் காணக்கூடியது. எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது உண்மையிலேயே இந்த நிலைமைகள் அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து நாட்டையும் அல்லது எங்களுடைய துறைமுகத்தையும் எங்களுடைய கடற்கொள்ளையும் ஒரு சீரிசைவான திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நினைக்கிறோம். அப்ப அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே எங்களுடைய துறைமுகத்தை ஒரு முன்னேறிய துறைமுகமாக மாற்றுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அந்த வேலையை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் இந்த வடக்குக்கான அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயத்தால் வேற எதுவுமல்ல, நாங்கள் அதாவது அபிவிருத்தி என்கின்ற பேச்சு எடுப்படுகின்ற பொழுது அது கூடுதலாக வடக்குக்கு செல்ல வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கூடுதலாக பேசுவார். பேசுவதற்கான காரணம் வேறுமல்ல, கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய உலக்காயங்களுக்கு உடற்காயங்களுக்கு மருந்து போடலாம், உலக்காயங்களால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய தனிநபர்களுக்கு சொந்தமானதல்ல, ஜனாதிபதிக்குரியதல்ல, அல்லது சந்திரசேகருக்குரியதல்ல, அல்லது எங்களுடைய ஆளுநருக்குரியதல்ல, மக்களுக்கு சொந்தமானது. அப்ப அந்த மக்களுக்கு சொந்தமான செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றோம். ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பெரிதாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்திய மீன்பிடி படகுகளை கூட அகற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கின்றோம். அந்த வகையில் அனைத்தையும் முன்னெடுத்து ஒரு அழகான துறைமுகமாக, மயிலட்டி துறைமுகமாக, அது மாத்திரமல்ல இங்க இருக்கின்ற மக்களுக்கு, இங்க இருக்கின்ற மீனவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இன்றைக்கு நாட்டில் எடுத்துக்கொண்ட 50,000க்கும் அதிகமான சிறிய படகுகள் இருக்கு. ஆழ்கடல் படகுகள் எங்களுக்கு கிடையாது. அதாவது ஆழ்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம், பயப்படுகின்றோம். அது ஏன் என்று எங்களுக்கு தெரியாது.
ஆனால் இன்றைக்கு கரையோர பிரதேசங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னர் எடுத்துக்கொண்டால் கரையை தேடி மீன்கள் வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு வெகு வேகமாக இன்றைக்கு மீன்கள் தூரத்தை நோக்கி ஓடி சென்று விட்டனர். அப்படியாக இருந்தால் நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடி மூலமாகவே நாளைய உலகத்தை அல்லது நாளைய எங்களுடைய கடல் தொழிலை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த துறையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்கான உதவிகள், ஒத்துழைப்புகள் அனைத்தையும் தருவதற்கு நாங்கள் தயார், எங்களுடைய அரசாங்கம் தயார் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய அமைச்சின் கடல் தொழில் அமைச்சின் சார்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திசாநாயக அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். ඉතින් අපි තමුන්වහන්සේලා හම්බ වෙන්න ආවේ මේ ප්‍රදේශයේ ජීවත් වෙන දීවර ජනතාවට විශේෂ අවශ්‍යතාවයක් තිබුණු මේ දීවර වරායේ සංවර්ධන වැඩ කටයුතු ආරම්භ කිරීම සඳහා அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருந்த இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி அந்த பணிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். අපි දන්නවා පහුගිය මහමැතිවරණයේදී පහුගිය ජනාධිපතිවරණයේදී මේ ප්‍රදේශවල ජනතාව මේ ආණ්ඩුව ගොඩනගා ගැනීම සඳහා විශාල සහායක් දැක්වුවා. எங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அந்த அனைத்து தேர்தல்களிலுமே உங்களது மிகப்பெரிய பங்களிப்பை இந்த அரசாங்கம் அமைப்பதற்காக நீங்கள் வழங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ඈත් වෙලා හිටපු අපි, පෙතිලා හිටපු අපි එකතු කරපු තීරණාත්මක අවස්ථාව බවට මේ මහමැතිවරණය පත් වුණා. ஒரு தூரமாக இருந்த எங்களை, பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று செய்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். අපි යමු තිබෙන අභියෝගයක් අපි විසින් කළ යුතු දේ අපේ මේ එකතු වීම තවත් ශක්තිමත් කරගත යුතුයි. අපේ දරුවන් කවදාවත් බෙදෙන්නට රටක් බවට අපි පත් කරගත යුතුයි. எங்களால் செய்ய இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்திருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமறிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும். අපේ ආණ්ඩුව විශාල වෙහෙසක් දරනවා. උතුර, දකුණ, නැගෙනහිර වේදිකින් තොරව අපි ඔක්කොම එකතු වෙච්ච රටක්. එම රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳීම සඳහා විශාල වෙහෙසක් දරමින් තිබෙනවා. ஆகவே நாங்கள் இடது பக்கத்தாலே மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியை நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். එහිදී අපි විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව මුහුණ දී තිබෙන ආර්ථිකම ගැටලු ගැන අපි විශාල අවධානයක් යොමු කරලා ඉගෙනවා. இதிலே நாங்கள் விசேடமாக இந்த வடமாகாண மக்கள் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். විශාල කුෂ්කර්මාන්තයේ යෙදෙන ජනතාවක් උතුරු පළාත් ජීවත් වෙනවා. விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த வடமாகாணத்திலே காணக்கூடியதாக இருக்கும். ඔවුන්ට අවශ්‍ය වෙන ඉඩම්වල අයිතිය අපි ලබා දී යුතු තිබෙනවා. அவர்களுடைய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. යුද්ධයේ අවශ්‍යතාව වෙනුවෙන් විශාල ඉඩම් ප්‍රමාණයක් පවරාගෙන හමුදා කඳවුරු පිටලා තිබුණා. அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள். තවදුරටත් අපේ රට යුද අනතුරක් නැහැ. தொடர்ந்து நமது நாட்டிலே ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம். යුද්ධයක් ඒවි කියලා ඉතාමත් විනාශකාරී අපේක්ෂාවෙන් අපි මේ ඉඩම් තබාගත යුතු නැහැ. ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போட அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. අපේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ යුද්ධයක වළක්වන්න. நமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக.
සමහර ආණ්ඩු සැලසුම් කරේ යුද්ධ එනවා කියලා හිතාගෙන ඉඳන් තියාගෙන ඉන්න. சில அரசாங்கங்கள் திட்டமிட்டது மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்று நோக்கில் அந்த காணிகளை வைத்திருந்தார்கள். ඒ නිසා නිදහස් කළ හැකියම පාරක්ම ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகளையும் නිදහස් කළ හැකි හැම ඉඩමක්ම விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் අපි ජනතාවට ලබා දෙන්න நாங்கள் மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ඒ වගේම அதுபோன்று උතුරු ජනතාවගේ ප්‍රධාන ආදාය මාර්ගයක් තමයි දීවර රස්සාව. அதுபோன்று இந்த வடமாகாண மக்களின் ஒரு பிரதான ஒரு வருவாயாக இருக்கின்றது இந்த கடல் தொழில்துறை. ඒ දීවර කර්මාන්තයේ ඉඳන ජනතාවට අවශ්‍ය කරන පහසුකම් සැලසීම රජයේ වගකීම. அந்த கடல் தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதும் அரசாங்கத்தின் ஒரு பொறுப்பாகும். ඒ අනුව තමයි මේ දීවර වරාය තුන්වෙනි අධීර සංවර්ධනය කිරීම සඳහා සැලසුම් කරලා තිබෙන්නේ. அதற்காக அதன் வாயிலாகத்தான் இந்த கடல் தொழில் இந்த இளங்குத்துறை மூன்றாம் அந்த தரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். තවත් දීවර වරායන් කීපයක් අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙමින් තිබෙනවා. இன்னும் பல துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම මේ ජනතාවට අවශ්‍ය දැල් ආම්පන සහනාධාර මිලකට ලබා දීම සඳහා අපි කටයුතු කරනවා. அதே போன்று அந்த மக்களுக்கு தேவையான படைகள் படகுகள் அந்த மீனவத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම අපේ දීවර ජලය මුහුණ දී තිබෙන ආක්‍රමණක දීවරයන්ගෙන් අපි අපේ මුහුණ ගලව ගත යුතු ඒ පිළිබඳව සැලකිලිට වාජනය කරනවා. அதே போன்று அவர் கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் வேண்டும். විශේෂයෙන්ම අපේ දීවර ජනතාවට ඉතා වැදගත් ස්ථානයක් තමයි කච්චතු දූපත. விசேடமாக இவர் கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்சத்தீவு என்பது. අද විශාල සංවාදයක් කච්චතු දූපත කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගිලා තිබෙනවා. இது மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது. මම අද හවස කච්චතු දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடற்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். අපේ භූමිය எமது நிலம் දූපතක්ද ஒரு தீவா මහ මුහුදද அல்லது கடற்பரப்பா අහසද அல்லது வானமா ගොඩබිමද அல்லது நிலப்பரப்பா ආරක්ෂා කිරීම பாதுகாப்பது මතු අනාගතයට ආරක්ෂා කොට ලබා දීම எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது අපේ වගකීම. எமது பொறுப்பாக இருக்கின்றது. ඒ වගකීම ඉටු කරන්න අපි බැදී සිටිනවා. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் மேலே அடிபணிந்திருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம். අපේ මුහුද අපේ ජනතාව වෙනුවෙන්, எமது கடற்பரப்பை எமது மக்களுக்காக, අපේ දූපත් අපේ ජනතාව වෙනුවෙන්, எமது தீவுகள் எமது மக்களுக்காக, අපේ ගොඩබිම අපේ ජනතාව වෙනුවෙන්, எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக, අපේ අහස අපේ ජනතාව වෙනුවෙන් எமது வான்பரப்பு எமது மக்களுக்காக කිසිදු බලපෑමකට යටත් නොවන බව ඔබට කියන්න කැමතියි. எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகிறோம். ඒ වගේම අද දිනේ අපි බලාපොරොත්තු වෙනවා அதை போன்ற இந்த தினத்திலே எதிர்பார்க்கின்றேன் මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ආරම්භ කරන්න. இந்த யாழ் மாவட்டத்திலே சர்வதேச மட்டத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை ஆரம்பித்து எதிர்பார்க்கின்றோம். අද ඒ සඳහා මුල් කර දෙන්න අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக நாங்கள் இது திட்டமிட்டிருக்கின்றோம். අපිට අවශ්‍ය කුමක්ද? எங்களுக்கு என்ன தேவை? දෙමළ සිංහල මුස්ලිම් අපි සියලු දෙනා නියෝජනය කරන ක්‍රිකට් කණ්ඩායම. தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து இடங்களையும் திரைச்சம் செய்கின்ற ஒரு அணி ஒன்று எங்களுக்கு கிரிக்கெட் அணி ஒன்று ඒ தேவை. ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම. தேசிய கிரிக்கெட் அணி ஒன்று தேவை. අපි ඔක්කොම එකතු වෙලා පැවිලි එකේ වාඩිලා අපේ කණ්ඩායමට උද්‍යෝගය නංවන්න අප්පුඩි ගන්න අපි ලෑස්ති වෙන්න ඕන. நாங்கள் அனைவருமே அந்த பகுதியில் உட்கார்ந்து எமது அணிக்கு உற்சாகமூட்டும் வகையிலே நாங்கள் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். අපි කොතන ඉපදුණා, நாங்கள் எந்த இடத்திலே මොන பிறந்திருந்தாலும், භාෂාව කතා කරත්, எந்த மொழியை கதைத்தாலும், මොන ආගම ඇදහුවත්, எந்த மதத்தை தழுவினாலும், කොමන සංස්කෘතියක් තිබුණා. எந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் අපි சந்தித்தாலும், ලාංකීය ජනතාව, நாங்கள் அனைவருமே இலங்கை மக்கள், සම අයිතිය තියෙන ජනතාව. சம உரிமை உள்ள இலங்கை மக்கள் நாங்கள். භාෂාවේ අයිතිය, மொழியின் உரிமை, ආගම ඇදහිමේ අයිතිය, மதத்தின் உரிமை, තමගේ සංස්කෘතිය අනුව ජීවත් වීමේ අයිතිය நமது கலாச்சாரத்துக்கு இணங்க வாழும் உரிமை, තහවුරු කරන්න அதை உறுதிப்படுத்தவும் අපි බැදී සිටිනවා. நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று கூற අපේ விரும்புகிறேன். අපේක්ෂාව எமது எதிர்பார்ப்பு යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டில் ஒரு போதும் එදිනකවත් எந்த ஒரு நாளிலுமே කවර වගේවත් යුද ගැටුමක් ඇති නොවී තිබෙන්න. எந்த ஒரு வகையான ஒரு யுத்தமும் இடம்பெறாமல் இருப்பதற்கு අපි සහෝදරත්වයෙන් සමගින් ජීවත් වෙන්න ඕන. நாங்கள் சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். බෙදුන ඇති
பிரிந்தது போதும், යුද්ධ කරගත්ත ඇති. யுத்தம் நடத்தியது போதும். එදා අපි උතුරේද දකුණේද நாங்கள் வடக்கிலா தெற்கிலா ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இனவாத அரசியலை நாம் அனைவருமே நிராகரிக்க வேண்டும். උතුරේද දකුණේද අද සිද්ධ වී තිබෙන්නේ කුමක්ද? வடக்கிலும் தெற்கிலும் இன்று நடந்து கொண்டிருப்பது என்ன? පැරණි දේශපාලන ව්‍යාපාර පරාජයටපත් වී තිබෙනවා. பழைய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் இன்று தோல்வி கண்டுள்ளது. නැවත ඔවුන්ගේ නැගී සිටීම மீண்டும் அவர்களது எழுச்சி කුමක් මතද කරන්න කියලා සැලසුම් කරමින් තිබෙනවා. எந்த ஒரு துறையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். යලි උත්සාහ කරන්නේ කුමක්ද? அவர்கள் முயற்சிப்பது என்ன? ජාතිවාදයේ මත යලි இனவாதத்தின் அடிப்படையிலே மீண்டும் දකුණ අවුස්සන්න, தென்பகுதியை குழப்புவதற்கும் උතුර අවුස්සන්න வடக்கை குழப்புவதற்கும் සැලසුම් කරලා තිබෙනවා. திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். අපි ජනතාවගේ ඉල්ලා හිටිනවා. நாங்கள் மக்களிடம் கோரிக்கிறோம், කිසිදු ජාතිවාදී දේශපාලනයක පුතු වෙන්න එපා. எந்த ஒரு இனவாத அரசியலின் இரையாக வேண்டாம். நீங்கள் ජාතිවාදී දේශපාලන ඇති වෙනකම් ප්‍රතිපාර්ව විදපු ජනතාවක් අපි. இனவாத அரசியலின் ஊடாக எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். ජාතිවාදී දේශපාලන නැති තරම් අපි ලේ හදලා තිබෙනවා. இனவாத அரசியல் காரணமாக நாங்கள் எவ்வளவு ரத்தத்தை තව சிந்திக்கிறோம். දුරටත් කිසිදු තැනක ஒருபோதும் எந்த ஒரு இடத்திலுமே ජාතිවාදය ඇති නොවිය යුතුයි. இனவாதம் தலை தூக்க கூடாது. ජාතිවාදයට ඉඩ ලබා නොදිය යුතුයි. இனவாதத்திற்கு இடமளிக்கவும் கூடாது. මම ඔබගෙන් ඉල්ලා සිටින්නේ. நாங்கள் உங்களிடம் கோரிப்பது, ඔබට ප්‍රශ්න තිබෙනවා පිළිගන්නවා. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். අපේ ආණ්ඩුව එකින් එක පිළිවෙලකට எமது அரசாங்கம் ஒன்றன் பின் ஒன்றாக முறையாக ඔබ මුල දෙන ප්‍රශ්න විසඳන්න උත්සාහ කරනවා. நீங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டு ඒ සඳහා කාලයක් අවශ්‍යයි. அதற்காக எங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படும். මේ සැප්තැම්බර් මාසෙ වෙනකොට තමයි අපි අවුරුද්දක් පිරෙන්නේ. இந்த செப்டம்பர் மாதமாகும் போதுதான் இந்த மாதத்திலே தான் ஒரு வருடம் பூர்த்தியாகுது. අපි සැලසුම් ගොඩක් හදලා තිබුණා. நாங்கள் பல திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். මේ රට හදන්න, இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக, මේ රටේ ජාතිවාදය ප්‍රතික්ෂේප කරන්න, இந்த நாட்டின் இனவாதத்தை நிராகரிப்பதற்காக, ජනතාවගේ සමගිය හදන්න மக்களின் ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் අපි විශාල වෙහෙසක් දරනවා. நாங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ඒකනේ අපි කරන්න ඕන. அதுதான் நாங்கள் செய்ய வேண்டும். අපි බෙදෙන්න ඕනද? நாங்கள் பிரிய வேண்டுமா? අපි යුද්ධ කරගන්න ඕනද? நாங்கள் யுத்தம் செய்து கொள்ள வேண்டுமா? අපි එක රටේ ඉපදිච්ච මිනිස්සු. நாங்கள் அனைவருமே ஒரு நாட்டில் பிறந்த பிரஜைகள். අපි එකට ඉන්න රටක් හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாட்டை විශේෂයෙන්ම கட்டியிருக்கிறோம். යාපන පුස්තකාලය ගිනි තැබීම விசேடமாக யாழ் நூலக சாலை தீர்த்து கொளுத்திய சம்பவம் අපේ රට ඉතිහාසයේ ඉතාමත් පාපමීය අලු පැල්මක්. எங்கள் நாட்டு வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு ஒரு பாவித்தனமான ஒரு செயலாக இருக்கிறது. ඒ කිසිසේත් ඉතිහාසයේ කවදාවත් සාධාරණ කරන්න පුළුවන් එකක් නෙවෙයි. அந்த சம்பவத்தை வரலாற்றில் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. මා දන්නා උතුරේ ජනතාව எனக்கு தெரியும், வடமாகாணத்தில் உள்ள மக்கள் පුස්තකාලයට ඇතුළු වෙන සිරප්පු සපත්තු ගලවලා நூலக சாலைக்கு நுழையும் போது செருப்புகளை கலட்டி வைத்துதான் நுழைவோம். සාමාන්‍ය ආගමික ස්ථානවල තමයි මේ ඇතුළු වෙන්නේ. வளமையாக ஒரு மதஸ்தலங்களுக்கு தான் அப்படி நாங்கள் ඔබ එහෙම ඇතුළු වුණු පුස්තකාලය அவ்வாறு பயணித்த ஒரு நூலக சாலை ඒ ජාතිවාදී ගිනිදැල් විසින් ගිනි තබා විනාශ කරා. இனவாதிகளின் தேவைக்கேற்ப அதை தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ඒවා ඉතිහාසයේ කවදාවත් அதை வரலாற்றிலே ஒருபோதும் සමාව නොදී හැකි වැරදි බවට පත් වෙලා තිබෙනවා. மன்னிப்பு வழங்க முடியாத தவறுகளாக இருக்கின்றன. කළු පැල්ලම් බවට පත් වී තිබෙනවා. அது புள்ளிகளாக மாறி இருக்கிறார்கள். අපි උත්සාහ කරනවා நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம், ඒ තත්ත්වය නෝට අලුත් තත්ත්වයක් ඇති කරන්න. அந்த நிலைக்கு பதிலாக புதிய ஒரு நிலைக்கு அதை கொண்டு வருவது. අපි මේ අවුරුද්දේ நாங்கள் இந்த வருடம் යාපන පුස්තකාලයේ අවශ්‍යතා සැපිරීම සඳහා யாழ் நூலக சாலையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக රුපියල් කෝටි 10ක් වෙන් කරා. 10 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். ඒ සමාජගත ආරම්භ කරගන්නවා. அந்த அபிவிருத்தி வேலைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றன. අපිට අවශ්‍යයි පැරණි ඉතිහාසයෙන් අත්දැකීම් අරගෙන எங்களுக்கு தேவை பழைய வரலாற்றிலே இந்த படிப்பினைகளை பெற்று පැරණි ඉතිහාසයෙන් පාඩම් ඉගෙනගෙන பழைய வரலாற்றிலிருந்து படித்துக் கொண்டு යලි එවැනි තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීම වළක්විය යුතුයි. மீண்டும் ஒருமுறை அந்த நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்பட வேண்டும். සමහර අවස්ථාවල சில சந்தர்ப்பங்களிலே මේ මහ පොළොව ආරනකොට இந்த நிலத்தை தோண்டும் போது අපේම මිනිස්සුන්ගේ ඇටසැකිලි හම්බ වෙනවා. எமது நாட்டு மக்களுடைய எலும்பு கூடுதல் දැන් கண்டறியப்படும். ආන්දෝලනයේ තුදී තිබෙනවා කෙම්මනි මිනිවල. இப்பவும் சில கருத்துக்கள் அதற்கு பதிலாக அதற்கு ஈடாக வந்து கொண்டிருக்கின்றது. අපි මේ පිළිබඳ විධිමත් විමර්ශනයක් ආරම්භ කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் ஒரு உரிய முறையிலான ஒரு விசாரணை ஆரம்பித்திருக்கின்றோம். අපිට සංගවන්න කිසි දෙයක් නැහැ. எங்களுக்கு ஒழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. හැබැයි අපි ඒවා පිළිබඳ විමර්ශනය කරන්න කුමක් වෙනුවෙන්ද? அவற்றை நாங்கள் விசாரிக்க வேண்டும். எதற்காக? අනාගතයේ යලි එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම වෙනුවෙන්. எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான ඉතින් සියවස් කවදාවත් එවැනි තත්ත්වයක් ඇති ලංකාවේ ඇතිවීමට නොදිය යුතුයි. ஒருபோதும்
இலங்கையிலே அவ்வாறான நிலை ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ සඳහා අපි ඒවා පාඩම් ලෙස ගන්න ඕන. அவற்றை நாங்கள் படிப்பினைகளாக இருக்க ඒ வேண்டும். කටුක අතීතය අපි ස්මරණය කරන්න ඕන කුමක් වෙනුවෙන්ද? அந்த கொடூரமான வரலாற்றை நாங்கள் நினைவூட்ட வேண்டியது නැවත එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම වෙනුවෙන්. மீண்டும் அவ்வாறான ஒரு நிலை வராமல் இருப்பதற்காகவே ஆகும். මේ වෙලාවේ ජීවත් වෙන අපි இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் වගකීම කුමක්ද? பொறுப்பு என்ன எங்களுடைய අනාගතයේ එවැනි තත්ත්වයක් ඇතිවීම වළක්වා ගැනීම. எதிர்வரும் காலங்களிலே அவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கு நாங்கள் செயல்படுவோம். ඒ වගේම අපේ රටේ පරිපාලන ව්‍යුහය அதே போல நமது நாட்டிலே நிர்வாகத்துறை எடுத்தால் විශාල ලෙස ගොඩනැගිලා තිබෙන කොළඹ කේන්ද්‍ර කරගෙන விசேடமாக கொழும்பை மையமாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. අපි මේ පරිපාලන ව්‍යුහය උපරිම විමධ්‍යගත කරන්නේ ලක් කරනවා. நாங்கள் இந்த நிர்வாகத்துறையை உயர்ந்த பட்சத்திலே அதிகூடிய வகையில் எவ்வாறு நிர்வகிக்க கூடுமோ அந்த நிர்வாகத்தை பரவலாக்க செய்ய தயாராக இருக்கிறோம். ඉස්සර ජනාධිපති ආරම්භණයෙන් යම් සහනයක් ලබා ගන්න කොළඹ යන්න ඕන. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி நிதியத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கொழும்புக்கு செல்ல வேண்டும். අද ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයක කොහොම එක් කරගන්න පුළුවන්. இன்னும் உங்களது பிரதேச செயலகத்துக்கு சென்றால் அதை කොළඹ කියන පරිපාලන ගමට ගේනවා. கொழும்பில் இருக்கும் அந்த நிர்வாகம் கிராம மட்டத்திற்கு கொண்டு வரும். පරිපාලන ඔබගේ ගම් දක්වාම අපි ව්‍යාප්ත කරනවා. அந்த நிர்வாகத்துறை உங்கள் கிராமத்திற்கு நாங்கள் நிர்வாகத்தை பரவலாக்க செய்வோம். පාස්පෝර්ට් එකක් හදාගන්න කොළඹ යන්න ඕන. உங்களுக்கு கடவுச்சீட்டை செய்து கொள்ள வேண்டுமானால் நான் கொழும்புக்கு செல்ல வேண்டும். අද අපි විවෘත කරනවා යාපනයේ පාස්පෝර්ට් කාර්යාලය. நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய පාස්පෝර්ට් එකක් හදාගන්න යාපනයේ. அலுவலகத்தை திறந்து வைத்து உங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்ள முடியும். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? පරිපාලනය ක්‍රම දක්වා බෙදින්න ඕන. அந்த நிர்வாகத்தை கிராமம் வரை நாங்கள் මේ කාර්යය අපි ඉටු කරමින් තිබෙනවා. அந்த காரியத்தை நாங்கள் செயல்படுத்திக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම அதே போன்று මේ උතුරේ දරුවන්ට இந்த வடக்கில் இருக்கும் பிள்ளைகளுக்கு අලුත් රැකී ආරක්ෂා උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க අපි வேண்டும். දන්නවා කිලිනොච්චි உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி பகுதியில் ජර්මන් ආයතනයක් තිබෙනවා. ஜெர்மன்டெக் என்ற ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் ஒன்று இருக்கு. ඒක සමහරවිට ලෙක්චර්ස් ලගේ අඩුවක් තියෙනවා. அதில் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒன்று இருக்கு. අපි විශේෂ වැටුප්තල මත බදවා ගන්න ඉඩ දුන්නා. அதை நாங்கள் விசேட சம்பள கொடுப்பனவுகள் வழங்கி ஆசிரியர்களை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். දරුවෝ වෘත්ති පුහුණුව ලබා ගන්න ඕන. அந்த மாணவர்கள் தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். විශේෂයෙන් මේ උතුරු පළාත කර්මාන්ත පළාත තුනක් ආරම්භ කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்திலே 3 தொழில் மையங்களை அமைப்பதற்கு நாங்கள் கைத்தொழில் மையங்களை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். දරුවන්ට හස්ස ඇති කරන්න ඕන. அந்த மாணவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ඒ வேண்டும். වගේම අපි දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் ඔබගේ බොහෝ ඥාතීන් යුරෝපයේ ජීවත් වෙනවා. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඔවුන් කටුනායකට ඇවිල්ලා මෙහෙට එන්න සැලකිය යුතු காலයක් ගත වෙනවා. அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து இங்கு வருவதற்கு நேரங்கள் நடத்துகின்றனர். නිසා දේශීය ශක්තිමත් ගුවන් සේවයක් අපි ආරම්භ කරන්න දැනටම සැලසුම් කරලා තිබෙනවා. ஆகவே உள்நாட்டு விமானத்துறையை நாங்கள் வளர்ப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் சரியான முறையில். කටුනායකයන් ඉක්මනින්ම ඔබගේ ප්‍රදේශයට එන්න. கட்டுநாயகத்திலிருந்து துரிதமாக உங்கள் பகுதிகளுக்கு வருவதற்காக කොළඹත් දමත් අතර තියෙන දුරස්ථභාවය අයින් කරන්න ඕන. கொழும்புக்கும் கிராமத்திற்கும் உள்ள அந்த இடைவெளியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். අපි එක රටක ඉතාමත් සමගි සම්පන්න ජාතියක් බවට පත් වෙන්න ඕන. நாங்கள் ஒரே நாட்டில் நல்லிணக்கத்துடன் வாழ்கின்ற ஒரு மக்களாக இந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்க்க வேண்டும். අපි දන්නවා අපේ රටේ සංචාර කර්මාන්තේ වේගයෙන් ඉස්සරහට යමින් තිබෙනවා. உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே இந்த சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. හැබැයි උතුරු කලාපයේ කේන්ද්‍ර කරගත්තු සංචාර කර්මාන්තය ඉතාමත් පහළ අඩියක තියෙනවා. இந்த வடமாகாணத்தை மையமாக வைத்த சுற்றுலாத்துறை பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலே தான் இருக்கின்றன. එදා අපි සැලසුමක් හදලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் திட்டமிட்டு வகுப்பிருக்கிறோம். උතුර කේන්ද්‍ර කරගත්තු විශාල සංචාරක ව්‍යාපාරයක් සඳහා வடக்கை மையமாக கொண்ட ஒரு சுற்றுலாத்துறையை வளர்ப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். පොඩි කාලයක් යයි அதற்கு கொஞ்சம் நாள் செல்லும் සංචාරක හොඳම ගමනාන්තය බවට යාපනය පත් කළ හැකි. சுற்றுலாத்துறையின் ஒரு முடிவாக ஒரு இறுதி முடிவாக ஒரு பயணமாக இந்த வடமாகாணத்தை அவர்கள் வர வேண்டும் இங்கு. ඒවත් තුළ ගම් වලට ආර්ථික ගලාගෙන පටන් ගන්නවා. அதனூடாக கிராமங்களுக்கு பொருளாதாரம் பிரிந்து வரும் கடந்து வரும். මේ උතුරු පළාත පොල් වගාවසදේ තමත් යෝග්‍ය පරිසරයක් තියෙන බව වාර්තා වෙලා තිබෙනවා. இந்த வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே தெற்கை பயிற்சியைக்கு மிகவும் உகந்த ஒரு நிலமாக நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். ඒ නිසා මේ අවුරුද්දේ අපි ஆகவே இந்த வருடத்திலே අක්කර 16000ක 16,000 ஏக்கர் நிலப்பரப்பிலே පොල් වගා කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. தென்னை பயிற்சியை செய்வதற்காக நாங்கள் අපේ ප්‍රවීණ සඳහා அதற்காக நாங்கள் விவசாயிகள் පොල් බල ලබා දෙනවා. தென்னை பிள்ளைகளை வழங்குவோம். බිම සකස් කරගන්න මුදලක් ලබා දෙනවා. அந்த குழி தோண்டும் அல்லது அந்த நிலத்தை නෝර ලබා දෙනවා.
உதவி வழங்குவோம், பசலை வழங்குவோம். ජනතාව වගා කරන්න පටන් ගන්නවා. மக்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். අපි ඔක්කොම එකතු වෙලා ආර්ථිකය හදමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம். එතකොට අපේ ප්‍රශ්න ගොඩක් විසඳ ගන්න පුළුවන්. அப்போது எங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள ඒ முடியும். නිසා තවදුරටත් මේ රටේ තිබෙන්නේ ஆகவே தொடர்ந்தும் இந்த நாட்டிலே நிலவுவது කොළඹ කේන්ද්‍ර කරගත්තු ආණ්ඩුවක් නෙවෙයි. கொழும்பை மையமாக கொண்ட அரசாங்கம் அல்ல. ඉස්සර උතුරේ ජනතාව කිව්වේ கடந்த காலங்களில் வடமாகாண மக்கள் කොළඹ ආණ්ඩුවක් තියෙනවා. கொழும்பில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපිට වැඩක් නැහැ ආණ්ඩුව. எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை அந்த ඒ නිසා அரசாங்கம். උතුරේ අපි වෙනම ආණ්ඩුවක් හදාගමු කියලා කිව්වා. ஆகவே வடக்கிலே நாங்கள் தனியான ஒரு ஆட்சி அமைத்துக் கொள்வோம் என்று. හැබැයි තවදුරටත් ඒක ඉවරයි. ஆனால் தொடர்ந்தும் அந்த கருத்து சாத்தியப்படாது. දැන් අපේ රටේ ආණ්ඩුව යන කුමක්ද? இந்த நாட்டிலே அரசாங்கம் என்பது என்ன இன்று? සියලු ජනතාවගේ ආණ්ඩුවක්. அனைத்து மக்களுடைய அரசாங்கம். සියලු පළාත්වල ජීවත් වෙන ජනතාවගේ ආණ්ඩුවක්. அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மாகாணங்களில் வாழும் மக்களுடைய அரசாங்கம். අන්න එහෙම ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. அப்படியான ஒரு அரசாங்கம் இப்ப பதவியில் இருக்கு. නූල් බෝලයක් වගේ පැටලිලා තියෙන මේ රට அந்த நூல் பந்தை போல சிக்கு இடியாப்ப சிக்கலை போன்ற நிலையில் இருக்கின்ற நாடு. ජාත්‍යන්තර වශයෙන් පැටලිලි ගොඩක, சர்வதேச மட்டத்திலே பல சிக்கல்கள், ආර්ථික වශයෙන් පැටලිලි ගොඩක, பொருளாதார ரீதியிலே பல சிக்கல்கள், ගොඩක් හදාපු ව්‍යාපෘති භාගයට අඩපණ වෙලා நிறைய திட்டங்கள் இன்று இடையிலே ව්‍යාපෘති நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ගොඩක மிகவும் ஒரு சிக்கலான நிலை. අවුල් ජාලයක් බවට මේ රට පත් වෙලා තිබුණේ. பெரிய ஒரு சிக்கலில் இந்த நாடு இப்போது காணப்படுகின்றது. අපි එකින් එක நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிரமமாத்துவ. முறையாக අලුත් වියමනක් වියනවා. புதிய ஒரு இதை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம். අලුත් කලාලයක් වියනවා. புதிய ஒரு பாயை நாங்கள் பின்னிக் கொண்டிருக்கின்றோம். අපිට පුළුවන් ඔක්කොම එකතු වෙලා எங்களுக்கு முடியும், நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து ඉතාම සුන්දර රටක් හදන්න. மிகவும் ஒரு இனிமையான ஒரு நாட்டை මේ වෙනුවෙන් මේ තවලද පියවර ඉතාම அதற்காக நாங்கள் இன்று வைத்த இந்த அடி மிகவும் பலமாக, ඒ වෙනුවෙන් අපේ දීවර ඇමතිතුමා, அதற்காக எமது கடத்தொழில் අපේ அமைச்சர், දීවර අමාත්‍යාංශ ලේකම්තුමා, எமது கடத்தொழில் அமைச்சின் செயலாளர், අපේ යාපන දිස්ත්‍රික්ක නියෝජනය කරන മന്ത്രിවරුන්, எமது யாழ்ப்பாணத்தை பிரித்து செய்யும் பாராளுமன்ற නියෝජනය உறுப்பினர், කරන മന്ത്രിවරුන් ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் නිරන්තරයෙන් ඔබත් එක්ක සමීප වෙමින් தொடர்ச்சியாக உங்களுடன் சேர்ந்து ඔබගේ ප්‍රශ්න විමසමින් உங்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து ඔබට කළ යුතු හැම දෙයක්ම உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்தையுமே ඉටු කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ඒ செயல்படுகிறோம். නිසා අපි එකට ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக අලුත් අනාගතයක බලාපොරොත්තු වෙමින් புதிய ஒரு எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புடன் වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටිමින් வேலை செய்வோம் என்று கூறிக்கொண்டு මම නතර වෙනවා. நான் நிறுத்திக் கொள்கின்றேன். எனது බොහොම உரையை. ස්තුතියි හැම දිනකටම. உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. நாட்டுக்கு நம்பிக்கை உள்ள வகையில் எதிர்காலத்தில் தேசம் President.
ஜனாதிபதி வந்து மயிலடி துறைமுகத்துக்கு வந்து ஒரு இந்த நிகழ்வுகளை பார்த்தோம். இப்போ இடம்பெயர்ந்து அனாதையா மாதிரி தான் தெரியுறோம். இப்போ நாங்கள் சந்தோஷத்துக்காகத்தான் வந்து இதை பார்க்க வந்து நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எங்களை இடம் விடுபடமோன்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா எங்களுக்கு ரோட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்கிறபடியால் திரும்ப உங்களுக்கு எது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாது. அவங்க சொல்கிறது நடைமுறைப்படுத்தப்படுமோ என்னன்னு தெரியாது. அதான் இப்போ ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இன்றைக்கும் நாங்கள் அது இருந்தோம். பெரும்பாலும் தமிழ் சிங்களம் முஸ்லீம்கள் என்று இனம் மொழி பார்க்காம தாங்கள் செய்கிறதா சொல்லினோம். எல்லா அரசாங்கமும் இப்படி தான் சொன்னது. அப்போ ஜனாதிபதி தற்போது கடைசியாக உறுதியாக சொல்லிட்டு போயிருக்க எல்லாம் கொடுக்கணுமாண்டு. ஆனால் மக்களோட நிலம் வருமானது உங்களுக்கு என்ன மாதிரி அது எங்களுக்கு அது கிடைச்சா போல நாங்கள் அதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகுதானே. இப்போ அவைகள் வந்து 9ஆம் மாதம் வந்தால் ஒரு வருஷம். ஆனால் இந்த தருகிறோன்னு சொல்லி கொண்டு தான் இருந்ததை தவிர நாங்களும் அதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து இதைத்தான் சொல்லப்படுது. எங்களோட அபிலாஷைகளை நாங்கள் பார்க்குறதுக்காக வந்துருக்கிறோம். நானும் எங்களோட அந்நேரம் இது சம்பந்தமாக தான் இப்போ அங்கேருந்து நாங்கள் வந்தனாங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. சொல்ல போகிறீங்களா? நன்றி நன்றியா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நிற்கிற எல்லாமே வந்து இந்திய ரோலர் படகு வந்து இங்கே இலங்கை கடலுக்கு அத்துமீறி வந்த இதைத்தான் வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சி வச்சிருக்கிறேன். பாங்க போட் எல்லாம் வந்து பழுதாகின நிலைக்கு வந்துட்டுது. இந்த இடத்துல வந்து இன்றைக்கு ஜனாதிபதி வந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம்.